ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரெனி ஜியானா சேனல். இன்றைக்கி நான் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அரவுண்ட் 8th 4th வந்து நான் இதெல்லாம் கவாது பண்ணிவிட்டு இருந்தேன். இப்போ வந்து 2 weeks ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையும் வந்து அழகாக குட்டி குட்டியாக குருத்து விட்டுருக்கு. அந்த ஒவ்வொரு குருத்துலேயுமே வந்து பூ விட்டுருக்கு, பூ மொட்டுகள் இருக்குது. அந்த குருத்து வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து எங்கே வந்து வெட்டினோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து குருத்து வந்திருக்கு. அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த செடி வந்து பூத்ததுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த செடியோட அந்த காம்போட இதில் வந்துட்டு நுனியில் மஞ்சத்தூள் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி மஞ்சத்தூள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து புதுசாக வர மொட்டுக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, இளந்தளிர்களுக்கும் வந்து பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பாருங்கள், இந்த ரோஸ் செடியிலே எவ்வளோ குருத்துக்கள் இருக்குன்ட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் என்னோடய எல்லா செடியிலையும் இருக்குது. அப்புறம் வர ஒவ்வொரு குருத்துலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொட்டுக்கள் இருக்குது. இங்கே ஒரு மொட்டை இருக்கா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே வந்து எனக்கு ஒரு அரவுண்டு 8 to 9 குருத்து மொட்டுக்கள் வந்து எனக்கு வந்திருக்கு. இது வந்து அந்த ஃபுல்லாக வந்து வெட்டி விட்ட செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் எல்லோ கலரு. இதுலேயும் வந்து நான் லைட்டாக தான் கவாது பண்ணி விட்டேன், ஆனால் நிறையா வந்து பூக்கள் விட்டுருக்கு. நான் கவாது பண்ணி விட்டுட்டு மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு டிஏபியும் வந்து போட்டிருக்கேன். இந்த டைமு இத்தனை நாள் நான் போட்டது கிடையாது, இப்போ தான் வந்து போட்டிருக்கேன். டிஏபி வந்து போட்டிருக்கேன். 2 months நான் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் வந்து என்னென்னா பூக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையாவே வர ஆரம்பிக்குது. இது வந்து என்னோடய வெல்வெட் ரோஸு. இந்த வெல்வெட் ரோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூக்கள் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட சைஸும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. கலரும் வந்து நல்லா டார்க் கலராக அழகாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா நான் கொடுத்த உரங்கள் தான் காரணம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது சாந்தி ஆன்லைனில் வாங்கின செம்பருத்தி செடி. அது வந்து நல்லா தளைஞ்சு வருது. இது வந்து 8 அடுக்கு மல்லிகைப்பூ. இது வந்து மங்குன் க்ரீப்பர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வர ஆரம்பிச்சிருக்கு மொட்டுக்கள். அப்புறம் இது எல்லாமே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் செம்பருத்தி. இது வந்து ஒரு க்ரீப்பர் தான். இது வந்து அந்த சம்மங்கி பூ. இது வந்து மென்டோஸு. இது லெமன் கிராஸு. இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு. இதெல்லாமே வந்து ஹெர்பலில் வந்து ஆர்கே பட்டேலில் வாங்கினது. இது வந்து சிரியானங்கை. இது வந்து சிவப்பு காக்கட்டான் செடி. இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள். அப்புறம் ஏகப்பட்ட குருத்து வந்திருக்கு. குட்டி குட்டி குட்டியாக நிறைய குருத்து வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த குருத்துஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ வருது. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வந்து அதில் வந்து எப்படியும் ஒரு 10 பூக்கள் இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் 10 பூவாவது நம்மளுக்கு வரும். இது வந்து என்னோடய செம்பருத்தி செடி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து வெட்டி விட்டுட்டேன் பூச்சி வந்ததுன்னு. இப்போ வந்து சைடில் பக்க கிளைகளும் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு கிளைகளும் எனக்கு வந்து ஏகப்பட்ட செம்பருத்திஸ் வருது. ஆனால் இந்த செம்பருத்தி எல்லாத்தையும் வந்து எனக்கு நாங்கள்